இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு கூட்டு செய்கிறதுக்காக 4 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு உருளைக்கிழங்க கையிலே நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து செய்வீங்க. அந்த அளவுக்கு சுவை பிரமாதமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க உருளைக்கிழங்கு கூட்டு. ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கூட்டு நம்ம வீட்டிலே எவ்வளோ சுலபமாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 25 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காரத்திற்காக 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா அதிலே பொரியட்டும். சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்ததான வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருப்போம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு, போதும். அடுத்ததாக நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இப்போ சேர்த்துடலாம். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வதங்கி வரும். இப்போ தக்காளியுமே நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா கொலையாக வேகணும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு வெந்து வந்துடும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதை லேசாக நம்ம மசிச்சு விட்டு கூட வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4 பல் பூண்டு, பெரிய சைஸ் தான். அதை நல்லா இடித்து அது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டும் சோம்பும் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். வதக்கி வரும்போது நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம காரத்திற்கு பச்சை மிளகா சேர்த்ததுனால கம்மியாகவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம இதுக்கு போடக்கூடிய மசாலா எல்லாமே. இதை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருவோம். இந்த மசாலா அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கி வரும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிறதான உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து நீங்கள் ஒரு 4 நிமிஷம் வதக்கணும். சிம்லே வச்சு வதக்கி விட்டிங்கன்னா போதும். பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அவ்வளோதான், பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கிழங்க சேர்த்துடலாம். 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கையிலே உதுத்து விட்ருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு கூட்டும் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இதனோட கலந்து விட்டுடலாம்.
மசாலா எல்லா உருளைக்கிழங்கு மேலேயுமே படுற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நார்மலாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட்டை இல்லை லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும். சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு உருளைக்கிழங்கு குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நம்ம சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். ஆனால் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு கூட்டு அடுத்ததாக இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா குக் ஆயிருச்சு. நம்மளோட கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போது மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.